கேரளாவை சேர்ந்த 18 வயது இளம்பெண் டயட் காரணமாக உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வெறும் உணவே இல்லாமல் குடிநீரை மட்டுமே எடுத்துக்கிட்டு ஒரு 6 மாதமாக அந்த உணவுக்கான அந்த போராட்டத்தில் அந்த பெண் இருந்ததுனால தான் இது மாதிரியான ஒரு விளைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. கேரளாவை சேர்ந்த இந்த பெண்ணுக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுல தொடர்பான நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, யூடியூப் மாதிரி நிறைய ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த டயட் பிளானிங்கை பார்த்து அதில் சில தேர்வுகளை எடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் உணவே ஒட்டுமொத்தமாக ஒரு 6 மாதத்துக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வெறும் நீராக இருக்கக்கூடிய தண்ணீர் மூலமாகவே உயிர் வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா, அந்த பெண்ணோட மால் நியூட்ரிஷனே சுத்தமாக பாதிப்படைகிற அளவுக்கு பிரச்சனை உருவாகியிருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமான ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸ்ரீநந்தா அப்படிங்கிற பெண்ணு கடந்த 6 மாதமாக இது மாதிரியான இந்த உணவு போராட்டத்தில் இருந்ததாகவும், கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக தலசேரியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையை போய் பார்த்துருக்காங்க. அங்கே மருத்துவர்கள் ஒட்டுமொத்தமாக ஊட்டச்சத்து சார்ந்த நிறைய உணவு வகைகளை எடுத்துக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் அந்த பெண் ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறாங்க. இது ஒரு வகையில் நமக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய எண்ணம் சார்ந்த விஷயம் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அதாவது எங்கே அதிகமாக உடல் எடை நம்ம ஏறிடுவோமோ, உடல் எடை அதிகமானால் அந்த பருமனை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய தொடர் சிக்கல்கள் தான் இது போன்ற விஷயங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் மாதிரியான சில ஆன்லைனில் சொல்லப்படுற டயட் சாட் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கும் தகுந்த மாதிரி இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த பெண்ணினுடைய மரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை மருத்துவர்கள் சில குறிப்பிட்ட வகையில் இருக்கக்கூடிய நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட மாத கணக்கில் இந்த பெண்ணு இந்த ஃபுட் ஸ்ட்ராவிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உணவுக்கான போராட்டத்தில் இருந்தபோது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உணவை குறைக்கும் போது நம்மளுடைய குடல் அப்படிங்கிறது சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த அடிப்படையில் உணவை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்க முடியாத ஒரு கட்டத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். அது ஒவ்வொரு பாகமாக உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தி, ஏன்னா இந்த இறந்து போன ஸ்ரீநந்தா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு பிளட் சுகர் லெவலே ஒட்டுமொத்தமாக குறைஞ்சு அது மிகப்பெரிய சீரியஸான ஒரு நிலைமைக்கு போனதுனால தான் வென்டிலேட்டர் சப்போர்ட்டோட இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த பெண்ணுக்கு மூச்சு விடுறதுலேயே ஒரு சிரமம் இருந்திருக்கு. சரி, இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை மருத்துவர்கள் அனோரெக்ஸா நர்வோசா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அனோரெக்ஸோ நர்வோசா அப்படிங்கிறது இது ஒரு வகையான ஒரு எண்ணம். நம்ம அதிகமாயிட்டே இருக்கோம், நம்ம எவ்வளோ குறைந்த உடல் எடையில் இருந்தாலும் நம்மளுடைய உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் உணவை எடுத்துக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு வியாதி அப்படின்னு சொல்லலாம். இது இயல்பாகவே அவங்க ஒரு 40 கிலோக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வெயிட் அப்படிங்கிறதே ஒரு சுமையானதாக இருக்கும். இந்த பெண்ணோட கேஸில் அவங்க கடைசி நேரத்தில் பெட் ரிடன் ஆகும்போது 24 கிலோ தான் இருந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கால அளவில் மட்டும்தான் அந்த பெண்ணினுடைய உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள், தொடர்ந்து அந்த பெண்ணுக்கான உடல் பாதிப்பு இதெல்லாம் ஃபேமிலி கவனித்ததுக்கு பிறகு தான் அந்த பெண்ணை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. தொடக்கத்திலே இதை கண்டறிந்திருந்தா இந்த அளவுக்கு மரணம் அளவுக்கு போயிருந்திருக்காது. ஆனால் கூட அந்த பெண் தனக்கான அந்த உணவு கொடுக்கப்படும் போது அந்த உணவை மறைத்து வைக்கிறது, ஒட்டுமொத்தமாக அதை எடுத்துக்காமல் இருக்கிறது, வெறும் தண்ணியை மட்டுமே எடுத்துக்கிறது, மருத்துவர்களோட அறிவுரைக்கு பிறகு கூட அதை செய்யாமல் இருந்தது அப்படிங்கிற நிறைய காரணங்கள் தான் இந்த பெண்ணினுடைய மரணத்திற்கு மிக முக்கியமான விஷயமா சொல்லப்படுது. அதனால மருத்துவர்கள் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, பொதுவாகவே உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுதியான ஃபிசிஷியன் இருப்பாங்க. உடல் எடைக்கான அந்த நியூட்ரிஷன் டயட் அப்படின்னு இருக்கும், அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை தான் எடுத்துக்கணும். ஒட்டுமொத்தமாக உணவே எடுத்துக்காமல் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான மிகப்பெரிய பாதிப்புகளை தான் சந்திக்கணும் அப்படிங்கிறதையும் மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ உடல் எடை பருமனில் இருக்கக்கூடிய கான்ஷியஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை குறைக்கிறதுக்கான சமச்சீரான உணவு மூலமாகத்தான் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இந்த சம்பவம் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு.